வணக்கம் கேஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஃபர்ஸ்ட் துணை. நம்ம பார்த்துருக்கிற படம் த ஹண்ட்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஒரு படத்தை தான் பார்த்துருக்குறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாட்டு போட்டாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இல்லைன்னா இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு என்னங்கிற கதையை சொல்லிடுறேன். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு குரூப்பில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேட்டை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட்டம் ஒரு 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு போய் ஒரு 5-10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் இறக்கி விட்றாங்க. அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தீங்களா, ஓடும்போது அவங்களை சுட்டு தள்ளுறாங்க. அதில் நம்ம கதாநாயகி தப்பிச்சு ஓடியாந்து வந்து அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகளை பிடிச்சிட்றாங்க. பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அதிகாரி பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு இந்த மாதிரி உங்களை அமெரிக்கன் தூரத்தில் கொண்டே விட்டுறோம் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கதாநாயகி சந்தேகம் வந்துடுது. சரின்னு இப்படி சந்தேகம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வெட்டி ஒரு வச்சு கார்லேருந்து அந்த காரை விட்டு கீழே இறங்குறாங்க. ஏன்னா இருக்கிறவங்களே ஹண்டிங் செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ நமக்கு பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்துடுது. கூட இருக்கிற ஐயா வந்து இவருக்கு நம்ம கதாநாயகி ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம கதாநாயகி நம்ப மாட்டாங்க. ஸோ அவனை போட்டு தள்ளி போட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்னவோ அதை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகி ஒரு டவுட் வந்துடுது. கூட்டிகிட்டு போன இடத்துல இந்த மாதிரி இவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் அவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகி எடுத்ததுக்கப்புறம் கார் டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. சரி, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இவன் ஒரிஜினல் கிடையாது தெரிஞ்சு வச்சேன். ஸோ அப்போ அவன் என்ன தான் வச்சுருக்கான், அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, கார் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தோம். அந்த கார் டிக்குள்ளே யார் இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த செகண்ட் பாட்டு இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ பார்த்து ஃபுல்லாக பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மறக்காமல் பெல் பட்டன் ஆல்னு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ போடுறது. சரி, இப்போ பாட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கதாநாயகி. அப்படி என்னடா அந்த டிக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா நம்ம கதாநாயகி கூட வந்த வேட்டையில் மாட்டிக்கிட்ட ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டார். அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டார். அவன் அந்த தலையில் கத்தியை போட்டு குத்தி அவனை போட்டு சாகடிச்சிருப்பான் போல். இதை நம்ம கதாநாயகி பார்த்துட்றாங்க. இவனா நம்ம கூட வந்தவனாச்சுவேன் அப்படின்னு நினச்சி போட்டு அப்புறம் அந்த டிக்குள்ளே செக் பண்ணி பார்க்குறேன். ஏகப்பட்ட பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இப்போலாம் பணம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு மேப் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த மேப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வழியாக போகிறது, இந்த வழியாக வர்றது, ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த மேப்புக்குள்ளே இருக்குது. அப்புறம் நம்ம கதாநாயகி பார்த்துட்டேன். அந்த ஐயா கிட்ட சொல்கிறாங்க, இது என்ன மேப் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை, இங்கே நம்ம ட்ராப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இவங்க ஒரு விளையாட்டுக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. இது தெரியாமல் இங்கேருந்து நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரேட் கதை ஒன்று சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய கதைங்க. அதாவது ஒரு ரேட்டும் அப்புறம் பாக்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ் ரேட்லேருந்து அந்த ரேட்டு தப்பிச்சு எப்படி போகுது, அதுலேருந்து எப்படி அது பொழைச்சி வருது, கடைசியில் அது ஜெயிச்சதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று போகுது. ஸோ அந்த ரேட் கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த ரேட் கதை மாதிரியே அந்த ரேட் அது எப்படி தப்பிச்சு வருதோ அது மாதிரி நான் இங்கேருந்து தப்பிச்சு வருவேன், முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி போட்டு மண்டையக்கர் கத்தியை கையால் எடுத்துடுறாங்க. இதுக்கான முடிவை நான் கட்டாமல் விட மாட்டேன், யாருன்னா பார்க்காம விட மாட்டேன். ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க நம்ம கதாநாயகி இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் கதை சும்மா சூடு பிடிக்குது. அப்புறம் அது இதெல்லாம் இதுக்கு நம்ம பண்ணணும், நம்ம தப்பிச்சு போகலாமே அப்படின்னு சொல்ல. தப்பிச்சு போகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இதை நான் பார்க்காம விட மாட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்ன எடுத்துருக்காங்க, இத்தனை பேர் சாகடிச்சு நான் பொழைச்சி வந்திருக்கேன், நான் யாரும் பார்த்தாகணும், அவங்களுக்கு ஒரு பொறி வைக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருந்து ஒரு பனி வருது. இந்த பன்னிக்குட்டி தான் அந்த டீமில் இருக்கிற ஒரு லேடியோட பன்னிக்குட்டி. ஸோ அதை வந்து ஒடியாந்துருக்கும். இதுதான் நம்ம ரேட்டு அப்படின்னு ஆளுக்கு மூஞ்சியை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. சரி, தூக்கு மூஞ்சியில் போட்டு பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க அந்த கிரவுண்டை காட்டுறாங்க. இப்போ இந்த நைட் டைம், ஏன்னா அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் சீனில் இந்த ஃப்ளைட்லலாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இது கூட தான் டென்ட் அடித்து தங்கியிருக்காங்க. திரும்பி யாராவது அங்கே உள்ளே வருவாங்களா, வந்தாங்கன்னா பொட்டுன்னு போட்டுடலாம், இதுதான் அவங்களுக்கு வேலை. ஸோ இது ஒரு டீமாக செயல்படுறாங்க போல. அந்த இடத்துல அவங்க டீம் ஆளுகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், சரி நான் அந்த வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுவிட்சு போகிறக்க வெளியே வரான். இவன் வெளியே வர நேரம் பார்த்து நம்ம கூட இருந்தார் பார்த்தீங்களா, அந்த துப்பி ஓட்ட ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர், அவர் அந்த வயசானவர், அவர் பண்ணி பிடிச்சிட்டு இது உன்னோட பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுக்கு சொல்ல நம்ம கதை டாப்புன்னு அவங்க காலத்தில் கத்தி போட்டு ஒரு வாரிடுறாங்க. அவன் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் செத்து போகிறான். அதுக்கப்புறம் ஐயா பார்த்துக்கிட்டு எவ்வளோ நான் முடிஞ்சுதா, இனிமேல் தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி திரும்ப போகிறாங்க. அப்புறம் டப்புன்னு புல்லட் சத்தம் கேட்குது பயங்கரமாக. அப்புறம் அவங்க டீம் இருக்கிற ஒருத்தர் என்ன சத்தம் கேட்குது, புல்லட் சத்தம் கேட்குது, என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு எல்லாம் வாங்க அலர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து அலர்ட் பண்ணுறாரு மற்ற கூட இந்த டீம் எடுக்கலாம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கண்ணை பிடிச்சி நிற்கிறாங்க பயங்கரமாக.
நம்ம கதாநாயகி அவங்கள டக்குன்னு அது கழுத்தை அறுத்து போட்டு அப்படியே உள்ளே வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணி இங்கே பார்த்துட்டு சொல்ல மேலே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆளுக்கு ஒரு பக்கம் கண்ணை பிடிச்சி நிற்கிறாங்க. யாரை உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பட்டன் தாக்கி போட்டுன்னு ஓடணும்னு சொல்லிட்டு சொல்ல திடீர்னு அங்கேருந்து நம்ம கதாநாயகி அதே பண்ணிக்கிட்டு உள்ளே விடுறாங்க. உள்ளே விடுறதுக்கு அப்புறம் டப்புன்னு சொல்கிறாங்க. யாரா சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த பன்னிக்குட்டியை போட்டு சுட்டு தள்ளிடுறாங்க. பாவம் அந்த பன்னிக்குட்டியை ரத்த வடத்தில் அங்கேயே பரிதாபத்தோட செத்து போகுது. இதை பார்த்தோன்னே அந்த பன்னிக்குட்டி வளர்த்து வச்சுருந்தா பார்த்தீங்களா, இது அவளோட பன்னிக்குட்டி தான். அவள் பார்த்துட்டு ஏன்டா என் பன்னிக்குட்டி கொண்டுட்டீங்களாடா பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகிட்ட அப்படின்னு இறங்கி போட்டுன்னு போடுறாங்க. இந்த டீமில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கதாநாயகி ஒத்தையாலேருந்து வேட்டையாடுறாங்க பயங்கரமாக. எல்லாத்தையும் பட்டுன்னு துப்பைகளில் போட்டு தள்ளுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வந்து சோல்ஜர் உட்காந்துக்க பார்த்தீங்களா, அவனே போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி அம்பூரா பார்த்தீங்களா, இவ தான் அம்பு விட்டுருந்தவன். ஸோ அவளை டக்குன்னு பிடிச்சி அதே அம்பா எடுத்து தப்பான ஒரு குட்டிக்காரனை போட்டு அந்த அம்பை எடுத்து வயிற்றில் ஒரே சொருகு. அவன் அந்த இடத்துலையே செத்து போகிறான். அதுக்கப்புறம் சில பல சண்டைகளை போடுறாங்க நம்ம கதாநாயகி. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா புல்லட்டில் இதை கஃபை பிடிக்கிறான். ஒரு புல்லட்டில் டக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க. ஒரு தப்பிச்சு ஓட பார்ப்பான். அவனை லாங் ஷாட்டில் போடுறாங்க நம்ம கதாநாயகி. அப்படியே ஒரு மாதம் ஒரு ஃபைட்டை போட்டு கம்பியை பிடிங்கி அடித்து வாயில் டம்முன்னு அடித்து அவனுக்கு வாயில் ரத்தமாக பிடிங்கிறது கீழே விழுந்துடுறான். கடைசியில் இந்த கம்பியிலேயே ஒரே போடுறாங்க நம்ம கதாநாயகி. ஃபைட்டில் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஒரு லேடினால எப்படிலாம் ஃபைட் கட்டுவாங்களா அப்படி மாதிரி இருக்கும். ஸோ கிளிப்பி ஆக்டிங் ஃபைட்டிங்லாம் பட்டை கலப்புன்னு சொல்லலாம். அடித்து தூக்கி போட்டு கம்பி தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் கன் எடுக்கிறாங்க. கன் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, இந்த அம்பூட்டை பார்த்திங்களா அவட்ட போய் பார்க்குறாங்க. இவளையும் போட்டு தள்ளுவான போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரை வந்துடுறாப்பில் யார், இந்த ஐயா வந்துடுறாரு. நான் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஓகே தேங்க்யூ, உங்களால் தான் நான் வந்தேன், இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாப்புல. இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு கன் கொடு, எனக்கு ஒரு கன் வேணும், என்னோட கண்ணை கொடுன்னு கேட்கும்போது கன்று கேட்குறீங்களா, அங்கங்கே இருக்கும் பாருங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க நம்ம கதாநாயகி. அப்புறம் என்ன இப்போ எடுத்து சரின்னு சொல்லி போட்டு நீங்கள் எதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி கேட்குறாங்க. அவகிட்ட ஏதோ அதாவது குத்துவானா பார்த்தீங்களா, அவகிட்ட எதை கேட்கணும் கேளுங்க அப்படிங்கிறாங்க நம்ம கதாநாயகி. அப்போ ஐயா வந்து யோசனை பண்ணுறாரு. நீ எந்த ஒரு அதுவா அப்படிங்கிற ஐயா கேட்குறாரு. கேட்டவொன்னே அவன் சரியாக வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்ன ஸ்டிப்பின் கேளாக்குறியே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பொம்பளை திட்டுறாப்புல. அப்புறம் என்ன இப்போ வருது, ஐயா கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல. இவன் சரிப்பட்டு வர மாட்டேன், இவள் போட்டு தெரியல அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் லேடிஸ், அவள் கொள்ளாதீங்க அப்படிங்கிறா நம்ம ஐயா. உனக்கு யார் இங்கே வேட்டையாட வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கடவுளை தான் வர சொன்னதுக்கப்புறம் போட்டுன்னு போட்டு தெளிறாரு நம்ம கதாநாயகி. ஐயா அப்படி ஹைப்பர் ஆகிட்டு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வாக்கி டாக்கில் ஒரு குரல் கேட்குது. இந்த ஐயாவை கூப்பிட்டு என்ன அவளை போட்டாச்சா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. உடனே கதாநாயகி அலர்ட் ஆகிடுறா. என்ன ஐயா கூட இவ பேசுகிறா அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு அலர்ட் ஆனவொன்னு அவங்க கண்ணை தூக்கிடுறா, நம்ம கதாநாயகி கண்ணை தூக்கிடுறாங்க. ஆக மொத்தம் ஐயா வந்துன்னா இந்த வில்லியோட சைடு போல், அதனால் நீங்கள் எதை சொல்கிறா வந்தாலுமோ கண்ணை வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு கதாநாயகி சொல்ல, இல்லை நான் கண்ணெல்லாம் கீழே வைக்க மாட்டேன், நான் அவன் சைடு தான் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. நீங்கள் ஃபோனை கண்ணை கீழே வச்சுட்டு அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்ல, அவளை முடிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். யார் வில்லி. அப்போ இல்லை ஐயா என்ன சொல்கிறாரு மேடம், நான் அவன் சைடு தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, திடீர்னு கதாநாயகி சொல்கிறாங்க கண்ணை கீழே வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்ல கேட்க மாட்டேங்கிறாப்புல. யார் ஐயா கேட்க மாட்டார். டக்குன்னு துப்பாக்கி அவர் சொல்லலான்னு முயற்சி பண்ணுறாரு. அதுக்குள்ளே நம்ம கதாநாயகி போட்டுன்னு ஓடுறாங்க. அப்புறம் வாக்கிட்டே வருது. யாருன்னு கேட்க, நான் அவனை சுட்டுட்டேன், கொண்டுட்டான், செத்துட்டான், நான் வரேன் நேரில் அப்படிங்கிற. அப்படி வா நேரில் வா, அவனுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வாக்கிய டக்கிலேருந்து குரல் கேட்குது. கதாநாயகி இப்போ தான் களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த ஒரு சோல்ஜர் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, அவன் இங்கே இருக்கான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி நீ இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கதாநாயகி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. சரி இப்படியே அவரை பொண்ணால் நடிக்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு, ஏன்னா நான் தான் எல்லாம், நான் அதுக்கான தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன வேலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க நம்ம கதாநாயகி. நல்லா நடிச்சிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் சரி அவள் எங்கே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்ல மாட்டேன்ட்டுருவான். அதுக்கப்புறம் விரல வச்சு அந்த புல்லட்டில் சுட்ட இடத்துல கையை வச்சு ஒரு அமுத்தம் விரல வச்சு ஆட்டோமேட்டிக்காக புறமே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அவன் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் இந்த ஆட்டில் இருந்த சர்வீஸில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவனோட சர்வீஸ்க்கு எனக்கு தேங்க்யூன்னு சொல்லி போட்டு டக்குன்னு புல்லட்டில் ஒரு போட்டு டம்முன்னு அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, இந்த ஹண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த ஹண்டிங் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஃபஸ்ட்டு போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தி மூஞ்சியை காட்டாமல்
ரொம்ப நேரம் காட்டுறாங்க. வந்தவங்க இந்த மாதிரி நீங்கள் ஹியூமன்ஸ் ஹண்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ண வர்றாங்க. அந்த என்கொயரி பண்ணுறவங்க வர்றவங்களும் இவருக்கு தெரிஞ்சவங்க தான் போல். அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹண்டிங் பண்ணுறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. இது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க மாதிரி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, இங்கே இருக்கிறவங்க யார் நல்லவங்க, நீங்கள் அவங்களாம் எல்லாத்தையும் நல்லவங்கன்னு சொல்கிறீங்களா, எல்லாருமே எல்லா பீப்புள்ஸும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு கத்தம்போடு சொல்கிறாங்க பாருங்க. அந்த சீன் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, அது 1 வருஷத்துக்கு அப்புறம் 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ டீம்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் ஒரே கூட்டு கலவாணி தான். இந்த துப்பாக்கி சூழ்நிலை செத்து போனவன், கண்ணு கால் வச்சு செத்து போனவன் எல்லாமே இவங்க செலெக்ஷன் பண்ணி, இவங்கெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்னு செலெக்ஷன் பண்ணி ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஹண்டிங் காட்டுக்குள்ளே அனுப்பிவிட்றாங்க வாயை கட்டிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் போல். அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி காட்டுறாங்க. கதாநாயகி காட்டினோடனே நம்ம வில்லிக்கு என்ன ஆகுது, இப்போ வரட்டும் இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க செலெக்ஷன் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க போல். இப்போ அடுத்த கரண்ட்டில் காட்டுறாங்க, ப்ரெசண்டில். இப்போ நம்ம கதாநாயகி ஃபோனை ராக்கி டாக்கியில் பேசியிருப்பாங்க இல்லையா, அவள் வந்து நேரில் வர சொல்லியிருப்பான். வந்ததுக்கப்புறம் கேட்ட ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்? அவள் தான் பேசுகிறா. என்ன பேசுகிறா? கையில் கண்ணு இருக்குல்ல, அதை தூக்கி மெயில் பாக்ஸில் போட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த வில்லி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கதாநாயகி அப்படின்னு கடுப்பாயிருது. வேறு வழி இல்லை, அவளை போய் சந்திச்சு தான் ஆகணும். அப்புறம் எப்படி மேக்சினை பூரா கழட்டி அங்கே கேமரா இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேமராவில் காமிச்சு அந்த கண்ணை அந்த மெயில் பாக்ஸ்குள்ளே போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் தான் அந்த கதவு இருக்குது பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ கதாநாயகி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ போய் அவங்கள அடித்து தம்சம் பண்ணி கதையை முடிக்க போகிறாங்க அப்படி நம்ம நினச்சி உள்ளே போவோம். ஆனால் உள்ளே வேறு மாதிரி கதை இருக்கும். உள்ளே என்கிட்ட கொடுக்குறாங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. உள்ள வீடு சூப்பராக இருக்குது, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க போல். வில்லி தங்கியிருக்க இடம் அருமையாக தான் இருக்குது. அப்போ உள்ளே வந்து எங்கடா இருக்காவ அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல, அங்கே ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ இருக்கும். இப்போ எங்கேயோ டஃப் கொடுத்துருப்பா போல நம்ம வில்லிக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம வில்லி ரிவெஞ்ச் இருக்கிறா இங்கே இவகிட்ட. இவ்வளோ சிக்க விட்டதுக்கு அவள் கோவப்படுறான். ஸோ தேடி பிடிச்சி வந்துட்டுருக்க சொல்ல, வில்லி பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு வரமே நம்ம இருப்பா சமைச்சிட்ருப்பான். சேண்ட்விச் ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அது குண்டார போட்டு நல்லா வச்சு வேக வச்சு சமைச்சிட்ருப்பான். அப்புறம் என்ன ஆயிடுது, வில்லி சொல்கிறான், இந்த மாதிரி நீ யார், எதுக்கு நீ கிடச்சி அப்படின்னு சொல்லி போட்டு இவ கேட்க, நம்ம கதாநாயகி என்ன தெரியலான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியவே தெரியாது நீ யாருன்னு, என்ன எதுக்கு தேவையில்லாமல் கிடச்சி வந்திருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பா அம்மா பேர், அவள் எங்கே பிறந்த வளர்ந்தா பூர்வீகம் எல்லாத்தையுமே இந்த வில்லி புட்டு வைக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம கதாநாயகி ஷாக்கிங் ஆயிடுது. சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கும் போல். அந்த பிரச்சனையை இதை லிங்க் பண்ணி விட்றா அந்த வில்லி. அப்புறம் என்னங்கிறான், நம்ம கதாநாயகி சொல்கிறா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே, நான் அப்போ அங்கேருந்து எங்கள் அம்மாவில் இருக்காங்க, எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னு சொல்கிறேன், நீ சொல்கிறது எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ நீ தேடி பிடிக்க வேண்டிய ஆள் நான் கிடையாது, வேறு யாரோ, ஸோ என்னை மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வில்லிக்கு கடுப்பாயிருச்சு. என்னடா முன்னுக்கு பின்னு முறைலாம் பேசிகிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போடு, நான் பேச சொல்லிட்டு இருக்கும்போது டபான கதாநாயகி களத்தில் இறங்கிடுறாங்க. சும்மா கத்தி எடுத்து சலான்னு அவளை குத்தி குதறி போட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வில்லி சும்மா கிடையாது, அவ்வளோ நம்ம கதாநாயகி இடுக்கினையாக சண்டை கட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ இந்த ஃபைட்டுக்கு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எப்படி கொடுக்குறேன்னு தெரியல. இருந்தாலும் சரி, படம் நல்லாயிருக்கு, ஃபைட்டிங் நல்லா இருக்குது, ஸோ பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடிச்சுக்கிறாங்க இப்போ ரொம்ப நேரமாக. அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதாநாயகி 2 பேரும் சேர்ந்து ஃபைட்டிங் கொடுக்குறாங்க. இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பாட்டில் இருக்கும், சாராய பாட்டில், அதை தூக்கி வீசுவாங்க நம்ம கதாநாயகி. அதை நம்ம பிடிக்காது, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பாட்டில் இல்லையா, ஸோ அதை தூக்கி பிடிச்சி அதை காப்பாற்றிடுவாங்க. அப்போ ஒரு இடத்துல உச்சக்கட்டக்கோ வந்து நம்ம வில்லிக்கு கன் எடுத்து புல்லட்டை லோட் பண்ணி டப்புன்னு ஒரே போட்டது இல்லைன்னு பார்க்குறாங்க நம்ம கதாநாயகி. கதை அங்கேயே முடியும்னு நினச்சேன், இல்லை முடியல. அப்புறம் புல்லட் முடிஞ்சதுக்கப்புறம் ரீலோட் பண்ணுறாங்க. ரீலோட் பண்ணுற கேப்லாம் டக்குன்னு உள்ளே போந்து நம்ம கதாநாயகி கன்னை பிடிக்க பார்க்குறாங்க. கன்னை பிடிக்கிற கேப்பில் என்ன ஆகி போயிடுது, நம்ம வில்லி அப்படியே கண்ணோட கையை போட்டு அமுத்த ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கதாநாயகி. என்ன இது கை பார்த்தீங்கன்னா அதை கண்ணை லோட் பண்ணும்போது லாக் ஆகாமல் கையில் போய் லாக் ஆகிடுது. அதை நம்ம வில்லி பிடிச்சி அமுத்தேன், நம்ம கதாநாயகி சொட்டன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. எல்லாம் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா கதாநாயகி. அப்புறம் டப்புன்னு அவளை தட்டி விட்டு போட்டு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு ஃபைட். பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகிக்கும் வில்லிக்கும் ஈக்குவலான ஃபைட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாராட்டியே ஆகணும். 2 பேரும் தூக்கி போட்டு பந்து அடிக்கிறாங்க. இவளை தூக்கி அவளை தூக்கி போட, இவளை தூக்கி போட,
ஒரு இடத்துல என்ன பொறுத்து அடிச்சு தூக்கி வீசிட்டு அந்த கண்ணாடி சில்ல இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை நம்ம வெளியே தூக்கி வீசிடுறாங்க. நம்ம கதாநாயகி சும்மா இருப்பாங்களா, கையில் வச்சு துணி இருக்குது பார்த்தீங்களா, துணியை வச்சு ஒரு வளைச்சி டஃப்பு கொடுக்குறாங்க 2 பேத்துக்குள்ளேயும். கவுத்துல அடித்து கை தடுக்கிறாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் வெளியே என்ன நேரம் கத்தி எடுத்து வயிற்றில் ஒரே சொருகு நச்சக்கன்னு சொருகி விட்டுறான். அப்புறம் கதாநாயகி கோவம் வந்து ஒரே தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு இடத்துல 2 பேரும் கழுத்தை வச்சுக்கிறாங்க. ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்புறம் என்ன ஆயிடுது, கதாநாயகி பிடிச்சி இழுத்து தள்ளி போட சண்டைன்னா அதுதான்ப்பா சண்டை, அந்த அளவுக்கு இருக்கும் சண்டை. ஒரு பொண்ணு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நான் இப்படி அடிச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்க நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நேரம் தூக்கி அடித்து போட்டு 2 பேரும் ஒன்றா கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ சும்மா இருப்பாங்களா, வெள்ளி எடுத்து வயிற்றுலேயே விட்டு ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி வீசப்படுறாங்க கதாநாயகி. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி சும்மா இருப்பாங்களா, அப்படியே தூக்கி ஒரு புரட்டு, லெஃப்ட்டில் ஒரு புரட்டு, ரைட்டில் ஒரு புரட்டு, அதுக்கப்புறம் வெளியே ஒரு இப்படி மாற்றி போகுது சண்டை. இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி வீசிக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகி லாக் பண்ணுறாங்க, நல்லா ஜான்சின் மாதிரி லாக் பண்ணுறாங்க. லாக் பிடிச்சிட்டு சொல்ல கரெக்டாக வெளியே வந்துட்டான். அந்த கை அப்படியே ஒரு திருப்பி கையை ஒடிச்சு விட்டு மூஞ்சிலே மொங்குன்னு ஒரு குத்திட்டு என்ன ஆகுது, ஒரு கூர்மையான 2 ஆயுதங்கள் இருக்குது. எது மிக்ஸிக்கு போகிறதாட்டு இருக்குது, மிக்ஸி அரைக்கிறதாட்டு இருக்குது. 2 கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகி இருக்கான் பார்த்தீங்களா, கழுத்தில் ஒரு சொருகு நச்சக்கன், அதுக்கப்புறம் வயிற்றில் ஒரு சொருகு, 2 பக்கம் சொருகி விட்டுறாங்க. கணக்காக நம்ம கதாநாயகி வலி தாங்க முடியாமல் தோள்பட்டையில் சொருகின அந்த கம்பியை அப்படியே வலி தெரியாமல் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி வெள்ளியை போட்டு அடிக்கிறாங்க. அப்படி இருந்த மாதிரில திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, வயிற்றில் வேறு சொருகிட்டாலா, அந்த கிளிப்பு வேறு மாட்டிக்கிச்சு. நம்ம கதாநாயகி நம்ம சாரண முடியாச்சு, அவளையும் சேர்த்து சாகடிக்கணும். வெள்ளி போட்டு அடிக்கிற, வயிற்றுலேயே போட்டு அடிக்கிறா. வலி தாங்க முடியாமல் கதாநாயகி காலை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு பிடி உடம்பு பிடிடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, வயிற்றில் சிக்கிருக்கு நம்ம கதாநாயகிக்கு கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே அவளோட வயிற்றில் ஒரே சொருகணும், அசாக்குன்னு சேர்ந்து சாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கு பலமே கலங்கி போயிடுது. அதுக்கப்புறம் ஆஹா குத்திட்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. டக்குன்னு என்ன ஆகி போயிடுது, அப்படியே ஒரே ஒரு சொல்லிட்டு நசக்கு நொறு குத்து, டபுள் குத்து. அப்புறம் 2 பேரும் புலம்பிக்கிறான். அவளுக்கு ரத்தம் போச்சு, அவளுக்கு வயிற்றில் குத்து, இவளுக்கு வயிற்றில் குத்து. நான் போய் சொன்னான்ல, நீ தான் கேட்கவே இல்லை, நான் அவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி சொல்ல, அவளும் ஒரு வலி தாங்க முடியும், அவளும் சில புலம்புறான். தொலைமை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்புன்னு செத்து போகிறான். அவளை காதாக முடிஞ்சது அந்த இடத்துல, அவனும் செத்து போயிட்டான். ரத்த இடத்துல கிடக்காங்க 2 பேருமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம கதாநாயகி கண் முன்னாடி ஒரு ரேபிட் தெரியுது, முயல் குட்டி. எப்போலாம் சுலபானாலும் ஒரு கட்டத்தில் அந்த முயல் ஸ்பீடாக பாஞ்சு போகும் இல்லையா, ஆனால் அந்த இடத்துல ஜெயிச்சிடும். முயல் தான் ஜெயிக்கணும், அதுன்னு வேகமாக போகும். முயல் எவ்வளோ சுலபாக இருந்தாலுமே அவுத்து விட்டிங்கன்னா வெளியே பறந்து சொல்லி குதிச்சு போச்சு. அது மாதிரி தான் அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம கதாநாயகி அப்படியே பல்ல கடிச்சு மேலே வந்துக்கிறாங்க. நம்ம பொழைச்சிடணும், சாகக்கூடாதுன்னு வந்துச்சு. போனதுக்கப்புறம் பசி வேறு ஒரு பக்கம், ஏன்னா காட்டுக்குள்ளே சோறும் இருக்காது, ஒன்றும் இருக்காது இல்லையா, கண்டாத்துன்னு ஓட்டு வரணும். அந்த அவள் செஞ்சு வச்சுருக்க ஃபுட் எடுத்து இவ சாப்பிட்றாங்க. நம்ம கதாநாயகி பசி தாங்கலை, ரத்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரி ரெடி பண்ணுவோம்னு சொல்லி போட்டு அப்படியே தூக்குறாங்க பாருங்கள், பண்ணின்னு அப்படியே பெரிய கேரளா வந்துருக்குது. அப்புறம் சமையலுக்கு வச்சுருக்கிற ஒரு ஃபயரிங் மிஷின் ஒன்று இருக்க மாட்டிருக்குது. அந்த மிஷின் அப்படியே ஆன் பண்ணி ஃபயர் ஆகுது பயங்கரமாக. அந்த எதுக்கு ஆன் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஊற்றினா அந்த ஓட்டை அடைக்கணுமா இல்லையா, ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயே அப்படியே தீயை காமிச்சு ஓட்டை வச்சுக்கிட்டேன், ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். அங்கேருந்து தூக்கி பேசின அந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சரை பாட்டில், அதை தூக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக அந்த கண்ணாடி ஒன்று இருக்கும், அந்த கண்ணாடி தூக்கி அப்படியே போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதை வச்சுருந்து அவன் நாய் ஒன்று இருக்கும், அந்த நாயை தூக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பறக்கும் விமானம் இருக்கும், அந்த விமானத்தில் ஏறி போகலான்னு வராங்க. அங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே இருப்ப ஒருத்தி நான் உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே வராங்க. அந்த விமான பெண்மணி பார்த்து ஷாக்காகிறா, இன்னைக்கு வரா யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வேட்டையாக இருக்கும் போல சொன்ன வந்தாங்க, நான் இந்த விளையாட்டுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றாச்சு, வேறு எதுவும் மிச்சம் இருக்கா இல்லை உங்களை ஏதாவது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. இல்லை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானப்பட தளபதி என்ன பண்ணுறாரு, உள்ளே இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. இதான் நான் எடுத்து வந்த பாட்டில் இதில் ஊற்றி குடிச்சிறக்க அப்படின்னு சொல்லி போட்டு கையில் கொடுக்குறாங்க. அவளும் இது நல்லாயிருக்குங்க, இங்கே வந்து நான் எப்போ ஊற்றி கொடுத்துருக்கேன், பெஸ்ட்டு ஃபார் எவர் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே ஊற்றி கொடு அப்படின்னு சொல்லி படுக்க ஊற்றுறாங்க. அப்புறம் சர்வ் பண்ணுறாங்க. ஏமா நின்றுட்டே இருக்கிற, உனக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு அவளே குறை சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் தான், நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி போட்டு
அந்த விமான பெண்ணுக்கு சக மரியாதையை கொடுக்குறாங்க. நம்ம கதாநாயகி உட்காரம்மா சொல்லி போட்டு அவளுக்கு ஒரு பெக்கு ஊற்றுறாங்க. அவள் இல்லை வேணாங்கிறான். சரி நான் இப்படியே எடுத்துக்கிறேன் பாட்டிலோட கூலிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு பாட்டில் தூக்கி அப்படியே அல்லாஹ் தூக்கி மல்லாக்க கமுத்துறாங்க. அப்படியே ஒரு முழு பாட்டிலை அப்படியே டபக்குன்னு குடிக்கிறாங்க. இதை பார்த்தா அந்த விமான பெண்மணிக்கு வாங்கி பழக்கிறான். என்னடா அது இப்படி குடிக்கிறாங்களே அப்படின்னு மொரட்டு குடிக்காரு இப்போ விளாட்ருக்கான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கெல்லாம் இருந்தேன், ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிறேன். எப்படியே வாழ்க்கை போகுது, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு லைஃப் கேட்கேன். என் லைஃப் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த இடத்துல படத்தோட எண்டு கார்டை போடுறாங்க, த ஹண்ட்னு. மீன் மற்ற ஒரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.